கடந்த 2022ஆம் ஆண்டு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலவொளி என்பவருக்கு 43 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், யுவராஜ் என்பவருக்கு 23 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து கரூர் மகிளா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. குளித்தலையை அடுத்த லாலாப்பேட்டை அருகே பூஞ்சோலைப்புதூரைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியை அவர் பயின்ற தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியர் நிலவொளி, அப்பள்ளியின் தாளாளர் யுவராஜ் ஆகியோர் பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இவ்வழக்கில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து கரூர் கூடுதல் அமர்வு மகிளா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் நிலவொளி என்பவருக்கு 43 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், 1000 ரூபாய் அபராதமும், யுவராஜ் என்பவருக்கு 23 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், 1000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 7 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்க கரூர் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் மகிளா நீதிமன்றம் நீதிபதி தீர்ப்பளித்தார். இதையடுத்து 2 பேரும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.